திருவிடை மருதூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் பொருளாளரும் திருப்பனந்தாள் வஹீதன் ஆண்டவர் பள்ளிவாசல் இமாமும் அன்று செல்ல பிள்ளையும் மௌலவி ஹாஃபில் பி கலீல் அஹ்மது ஹைத் அவர்கள் ரத்தின சுருக்கமாக மாற்றத்தின் மணிபுகடம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் பேசினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل على سيدنا இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகி அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த மீலாது விழாவிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இன்று மட்டும் அல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு இந்த மீலாது விழாவில் ஒரு அழகிய மகுடம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. மாற்றத்தின் மணிமகுடம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் பேசுவதற்காக ஆசைப்படுகின்றோம். கணியத்திற்குரியவர்களே, சுழலும் கால சக்கரத்தில் மனிதனுக்கு தேவையான பொருட்கள் மறுப்பும் மாறு தோற்றமும் பெறுகிறது. மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதது. கண்ணியத்திற்குரியவர்களே, மாற்றம் என்பது படைப்புகளுக்கு தேவை. ஆனால் மனிதனுக்கு மாற்றம் என்பது மிக அவசியமான ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய மாற்றத்திற்கு தான், மாற்றத்தினால் மூலம்தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் காரணமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட மாற்றத்தை உருவாக்கியது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற காலம் எவ்வளவு மோசமான காலகட்டம் என்று சொன்னால், எப்படி எல்லாம் முடியுமோ அந்த வழியெல்லாம் தவறுகள் செய்ய முடியும். மதுவும் மாதுவும் சூதுவும் எல்லாம் நடந்தது. விபச்சாரம் பெருகி நடந்தது. ஒரே வார்த்தையில சொல்லலாம், 2 பேருக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா நடக்கும்? சண்டை போடும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அடிச்சிருவேன், உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துல சண்டை போட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன்னை அடிச்சு உன்னை கொன்று உன் மண்டை ஓட்டல நான் சாராயத்தை ஊற்றி கொடுப்பேன், மதுவை ஊற்றி கொடுப்பேன் என்று சொல்லும் அளவிற்கு மிக மோசமாக இருந்த காலகட்டத்தில் நபிகளார் வந்து மாற்றத்தை உருவாக்கினார்கள். மாற்றத்தின் மணிமகுடம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கினாங்க தெரியுமா? பெருசா தேவையில்ல, ஒரு சின்ன வரலாறு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். 5 நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டா 6 நிமிஷம் தான். ஆனா 10 நிமிஷம் எல்லாருக்குமே 5 நிமிஷம் முடிச்சிடுவேன். 4 தோழர்கள் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்னு அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான்காவதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசும் பொழுது அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஒன்று வந்துடுது. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வாக்குவாதத்தை தவறு, சொன்ன வார்த்தைகளை தவறு என்று சொன்னதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
இப்னு சௌதா, கருப்பு தாய்க்கு பிறந்தவனே என்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. எதுவுமே சண்டை போடல. என்ன பண்றாங்க, எழுந்துக்கிறாங்க, கண்கள்ல கண்ணீரோடு நபிகளாருடைய சபைக்கு போறாங்க. போயிட்டு நிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல மண் வழிகள், கண்களிலே கண்ணீர் சொட்டு மலைவிட்டு நபிகளாருக்கு முன்னால் நின்று, யா ரசூலல்லாஹ், என்னை பார்த்து அபூதர் அல் கிஃபாரி இப்படி சொன்னாரு தெரியுமா, கருப்பு தாய்க்கு பிறந்தவனே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கவலையா நிற்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய சபைக்கு வந்ததை செய்தி அறிந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க பதட்டத்துல. வந்த உடனே ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்க, என்ன அபூதர், பிலாலுக்கும் உங்களுக்கும் சண்டையா? ஆமா யா ரசூலல்லாஹ். அவங்களுடைய தாயை நீங்க பழித்து பேசுனீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன அபூதரே, உங்க உள்ளத்துல இன்னமும் மடமைத்தனம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறதா என்று கேட்ட உடனே கண்களிலே தண்ணீரோடு, யா ரசூலல்லாஹ், இன்னமும் நான் மடமைத்தனத்துல தான் வாழ்றேனா என்று கேட்டு போறாங்க. தெருவுல பிலால் ரலியல்லாஹு வராங்க. வந்தவன கிட்ட போயிட்டு, பிலாலே, அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டு முடிச்ச உடனே மன்னித்தும் கூட அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தள்ளி கீழே பூமியின் மீது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கண்ணம் படும் அளவுக்கு கீழே வைத்துட்டு சொன்னாங்க, பிலாலே, உன்னுடைய பாதத்தினால் என்னுடைய கண்ணங்களிலே ஓங்கி நீ மெதிக்கும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து கொள்ள மாட்டேன். காரணம், மடமைத்தனம் என்னுடைய உள்ளத்தில் வாழ்கிறது என்று நபிகளார் சொன்னார்கள் அல்லவா, அதனால் என்னை மெதித்தாக வேண்டும் சொல்லும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கட்டி அணைச்சி தூக்கி, நான் உங்களுடைய பாவத்தை மன்னித்தேன் என்று மன்னித்து வாழும் மணிமகுடமாக நபிகளார் உருவாக்கினார்கள் என்று சொன்னால், நபிகளாருடைய சேவைகள் எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பார்க்க நம் அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். இணையத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியாப்பட்ட நபிகளாரை இன்று மட்டுமல்லாமல் உலகம் அழியும் வரைக்கும் மாற்றத்தின் மணிமகுடம் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து வாழக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர் மக்களையும் இந்த உலக மக்கள் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. வாழ்த்துறை வழங்கிய ஹதரத் அவர்களுக்கு திருப்பனந்தாள் ஜாஃபர் பாய் அவர்கள் பொன்னாடை பிரதிகள் இருப்பார்கள். Hal